வணக்கம். பாஜகவில் பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கு பாஜக மேலிடம் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலையில் 6 மாதத்திற்கு தற்காலிக பாஜக தலைவர் நியமிக்கப்படுகிறார்களா அல்லது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாஜக தலைவர் நியமிக்கப்படுகிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் பாஜக மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரே முடிவாக இரண்டிற்கும் சாதகமாக பாஜகவில் பன்னீர்செல்வம் அவர்களை இணைத்து முக்கிய பதவியை கொடுத்தால் நிச்சயம் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவுகள் பாஜகவிற்கு வந்துவிடும். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லிக்கு சென்ற அண்ணாமலை அவர்கள் அடுத்து பாஜக தலைவராக வானதி சீனிவாசன் அவர்களை நியமிக்கலாம் என்றும் அவர் முழு தகுதியுடையவர் என்றும் அதிமுகவுடன் நேர்மையாகவும் அதிமுகவுடன் பழகக்கூடியவராகவும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை பாஜகவில் இணைத்தாலும் அவரது ஆதரவாளர்களும் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஆதரவுகளை கொடுப்பார்கள். இதனால் 2026 3 அமைச்சர்கள் பதவி கூட பாஜகவிற்கு கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வந்துவிடும். இதனால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். வரலாறு காணாத வெற்றியே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் என்ற கருத்தை டெல்லியில் பேசியிருப்பதன் காரணமாகத்தான் எப்படியாவது அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை பாஜகவில் இணைத்து துணைத் தலைவர் பதவியை கொடுத்து விடலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆனால் இதற்கு முழுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துவிட்டார். காரணம், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் சுயேட்சையான பலா சின்னத்தில் போட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.